இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யெகோவா தவ சபையின் சார்பிலே என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பகலுக்கான சிந்தைக்கு ஆதாரமாக எஸ்ஐயாவின் புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் அதனுடைய 20ஆம் வசனம். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். லேவியா அடி கடைசி சனஸ் உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். லேவியா லேவியா இந்த 60ஆம் அதிகாரத்தின் ஆரம்பத்தில் எழுதி பிரகாசி உன் ஒளி வந்தது கர்த்தருடைய மகிமை மேல் உதித்தது என்று சொல்லப்படுகிறது. அந்த தெய்வீக பிரகாசத்துக்கு நேரே அர்ப்பணித்த பொன்னாக வருகின்ற தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையை அப்பாவே தீர்க்கதரிசியாகிய எசையா மூலமாய் கர்த்தர் கூப்பிட்டு சொல்கிறார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். மனுக்குலம் ஏதோ நிலைகளில் உள்ள துக்க மனிதனை காத்து அடிமையாக்குவதை காண முடியும். எதிர்காலத்தை குறித்த துக்கம், குடும்ப சூழ்நிலையை குறித்த துக்கம், பல நிலையிலுள்ள துக்கங்கள் மனிதரை அடிமையாக்கி கொண்டிருக்கும் போது திருமறை மிக தெளிவாக சொல்கிறது, ஒரு துக்க நாட்கள் முடிந்து போகும். சிலர் இப்படி சொல்வாங்க, என்னுடைய ஆயுஷ் காலம் ஒக்கையும் இந்த துக்கத்தோட தாழ்ந்த நாட்களை கடத்த போகிறேன். இந்த துக்கத்துக்கு யாராலும் நினைக்க முடியாது எண்ணிக்கொண்டிருக்கும் போது லேவியா தீர்க்கதரிசியாகிய எசையா மூலமாய் ஆண்டவர் திட்டவட்டமாய் சொல்கிறார், ஒரு துக்க நாட்கள் முடிந்து போகும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சில துக்கங்கள் மனிதனை கார்மேகமோடு அடிமையாக்கி இந்த துக்க மனிதனை நிறைத்துக் கொண்டிருக்கும் போது திருமறை மிக அழகாய் சொல்கிறது, ஒரு துக்கத்துக்கு முடிவு கட்டபடியா யூதா கோத்திரத்தை ராஜசிங்கமாகிய கர்த்தர் தமத்தில் இறங்கி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருச்சனா நீதி சூரியனாகிய கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையில் வெளிப்படுகிறபடியால் இனி துக்கமுகமாய் இருப்பதில்லை, இனி வேதனையோடு இருப்பதில்லை, இனி கவலையோடு இருப்பதில்லை. அதற்கு முற்றுப்புள்ளிய என் ஆண்டவர் இந்த கால வேளையில் உன்னுடைய வாழ்க்கையில் வைக்கப் போகிறார். பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 38 அதனுடைய 3 சொல்லப்படுகிறது, என் ஆத்துமா துக்கத்தால் நிறைந்திருக்கிறது, என் ஜீவன் பாதாளத்திற்கு சமீபமாக வைத்திருக்கிறது. என் இதயம் துக்கத்தால் நிறைந்திருக்கிறது. சில சூழ்நிலைகள் நிமித்தமாய் சிலருடைய வாழ்க்கையை துக்கப்படுத்தி அந்த துக்கத்திலே இருந்து மீண்டு வர முடியாம துக்கத்தின் துக்கத்தை சத்ருவானவர் கலவர விதைத்து அலைகளை அடிமையாக்கும் போது கர்த்தர் திட்டமா இந்த பகல் உன்னை பார்த்து சொல்கிறார், ஒரு துக்க நாட்கள் முடிந்து போறது. ஹல்லேலூயா.
பிடித்து போனது. சோத்ரா சோத்ரா சத்ருவினால் நீ ஒடுக்கப்பட்டு துக்கத்தோடு இருக்கிறாயா? வியாதி நிமித்தமாய் துக்கத்தோடு இருக்கிறாயா? கர்த்தரை நிமிக்க வல்லமையுள்ள கர்த்தராய் இருக்கிறார். ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருகிறது. ஒரு 15 வயது முதல் ஒரு வாலிப தம்பி ஒரு நாள் அழுதுட்டே என்னுடைய ஆவே பக்கமாய் வந்தான். சொன்னான், எங்க ஊர்ல பையன் அண்ணனை கூப்பிடுவான், ஆனா வாங்கி பிழைக்க மாட்டேன். ஏடா எனக்கு அல்லது பிளட் கேன்சர், நான் செத்துடுவேன். அவருக்குள்ளே ஒரு பயங்கரமான துக்கம் அவரை மாற்றிக் கொண்டிருப்பதை என்னால் பார்க்க முடிந்தது. நான் இங்கே ஜெபிக்கும் போது ஆண்டவர் அவரை பார்த்து சொன்னார், நீ சாவது இல்லை, ஆண்டவரை விடுவிப்பார். இன்றைக்கு அவன் உயிரோடு இருக்கிறான். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, சாத்தான் சில பிரச்சனைகளை போராட்டங்களையும் ஒரு விசுவாச வாழ்க்கையை கடத்தி விட்டு அதில் போல துக்கம் ஒரு இதயத்தை நிறைந்திருக்கிறது என்றால், நீதி சூரியனான தேவன் ஒரு இதயத்தின் அந்த பாகத்திற்கு பிரகாசிக்கும் போது இந்த கால வேளையில் மேலுகிறது போல உன்னை காத்து பிடிக்கிற, உன்னுடைய குடும்பத்தை காத்து பிடிக்கிற, உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை காத்து பிடிக்கிற சில துக்கங்கள், சில வேதனைகள், சில முறிவுகள் இந்த பகல் கர்த்தர் ஆவை உருக்கி மாற்ற தேவன் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க யாராவது எனக்கு துக்கமே இல்லை என்று சொல்றீங்களா? அல்லேலூயா. பரிந்தனாய் பிறந்தவன் துக்கம் வைத்தவனாய் இருக்கும் போது திருமறை மிக தெளிவாய் சொல்கிறது. அல்லேலூயா. உன்னுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற ஒரு தெய்வீக கரம் இந்த பகல் உன்னை வைக்க போகிறார் கர்த்தர். யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் அதன் 20ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது, இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்ட போது அவருக்கு எதிர்கொண்டு போனாள். மரியாளோ வீட்டிலே உட்கார்ந்திருந்தாள். யோவான் 14:20 தானா? மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனால் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். அல்லேலூயா. சும்மாவே வாசிக்கிறது மெதுவாசி கூட வாசிச்சா இதாங்க. அல்லேலூயா. 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 உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அல்லேலூயா. அல்லேலூயா. திருமறை மிக தெளிவாக திட்டமாக இங்கே சொல்லுகிறதை காண முடிகிறது. அல்லேலூயா. மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனை சார்ந்திருக்கின்ற, தேவன் அண்டையிலே வருகின்ற, தேவனை தங்களுக்கு துணையால் வைத்திருக்கின்ற தேவன் தனத்தினுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். எப்ப வரும் நமக்கு? எப்ப வரும் சந்தோஷம்? எப்ப நமக்கு சந்தோஷம் வரும்? அல்லது பிரசித்துலே எப்ப சந்தோஷம் வரும்? அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, நமக்குள்ள எப்ப சந்தோஷம் வரும்? அல்லேலூயா. அல்லேலூயா. சந்தோஷம் எப்ப வரும்? நமக்குள்ளே ஆண்டவர் வந்தாச்சுன்னா, நம் இதயத்தில் ஆண்டவர் இருந்தால், அல்லேலூயா. அல்லேலூயா. நமக்கு
செயல்கள் தொக்க இருக்குமா? சரி இருக்குமா? இருக்காது. ஏன்? அங்கே இடமில்லை. இருளின் சக்தி தான் துக்கம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ தேவனுடைய பாதத்தில் அர்ப்பணிக்க வேண்டிய பகுதியில் நீ அர்ப்பணிக்கும் போது உன்னுடைய வாழ்க்கையில் துக்கம் சந்தோஷம் கர்த்தர் மாற்றுவார் என்று நாமம் வருகிறோம். ஜோமுகள் பிள்ளைகள் இந்த உலகத்தை விட்டு மாற்றப்பட்டார். அல்லேலூயா. யோபு துக்கித்தான், அப்படிதானே? யோபு துக்கித்தானா சந்தோஷித்தானா? இவர் யாரும் പറയില്ല. அல்லேலூயா. தேசவர துக்கிச்சோ துக்கிச்சலே பைபிள் எവിടെയെങ്കിലും എവിടെ சொல்றோம் அது துக்கிச்சதாயிட்டு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் தந்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக என்று சொன்னார். அவர் துக்கமாக இருக்கவில்லை. அல்லேலூயா. ஒற்ற செகண்டில் சில நிமிடங்களில் தனது ஆஸ்திகள் ஐஸ்வர்யங்கள் சம்பத்துகள் ஆவே பிள்ளைகள் வீடுகள் எல்லாம் போனது. ஆனால் அவர் துக்கப்படல. சோதரம் 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 சோதரம். ஆண்டவர் அவருக்கு நிறைந்திருந்தபடியினால் அவை வாழ்க்கையில் உள்ள இந்த தோல்விகள் துக்கப்படவரை வைக்கல, கரத்திற்குள் நம்பிக்கை பெருகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அந்நிய கடலே என்னுடைய கண்ணு அவரை காணும் என்ற நம்பிக்கை வார்த்தை அவருக்குள்ளே வந்தவரினார். இந்த இக்கட்டான காலத்திலும் இந்த நெருக்கத்தின் வேளையிலும் யோபு தன் சிநேகிதர்களுக்காக ஜெபித்த போது அவருடைய சிறையிருப்பை மாற்றினார். நமக்கா மட்டும் யோபனா ஒரு சிறையிருப்பு மாறா. நீ மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் போது உன்னுடைய சிறையிருப்பு மாறும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா, அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதனால நமக்கா ஜெபிக்க வேண்டாம் சொல்லல, நிச்சயமா ஜெபிக்கணும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அப்படியானால் ஆவே யோபுடைய வாழ்க்கையிலே ஆவே பிரைஸ் தி லார்ட் துக்கம் அடிமையாக்கல, அதை அவர் ஜெயித்ததை காண முடிகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. துக்கத்தினால் வருகின்ற தீமை என்ன? பிரைஸ் தி லார்ட். வாசிங்க சங்கீதம் 31:19. உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது. மனுஷருடைய அகங்காரத்திற்கு அவர்களை உமது சமூகத்துக்கு மறைவிலே மறந்து நாவுகளின் சண்டைக்கு அவர்களை விலக்கி உமது கூடாரத்திலே ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறேன். ஓகே, பிரைஸ் தி லார்ட். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் படிங்க. மனமகிழ்ச்சி முகமலர்ச்சி தரும், மன துக்கத்தினாலே ஆவி முறிந்து போம். லேலியா, ஆவி என்னையுமா முறிந்து போகும். லேலியா, லேலியா. அப்படியானால் என்னை கேட்கின்ற என்னுடைய பிள்ளையே, பிரைஸ் தி லார்ட். ஒரு வசனம் உண்டு, துக்கத்தினால் என் கண்ணும் என் ஆத்துமாவும் என் வயலும் கூட கருகி போயிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, சோதரம் அந்த வசனம் உண்டு. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சங்கீதக்காரனுடைய பகுதியிலே தான் அது காணப்படுகிறது.
ஆமே ரைசலோ. சிலவர்களுக்கு துக்கம் வந்தா அவங்க சாப்பிட மாட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. சில துக்கங்கள் சிலருடைய ஆகாரங்களை தடபடுகிறது. அல்லேலூயா. யார் சொன்னா அவங்க ஆமே ரைசலோ அந்த திரையில் அடிமைப்படுத்துகிற சில சாத்தானிய பலவைகள். அல்லேலூயா அல்லேலூயா. சிலர் துக்கம் வந்த சாப்பிடாம படுத்த துறையிலுண்டு. துக்கம் வருவது சாப்பிடாம படுத்தவங்க யாரும் இல்லை. சோதரம் போக்கி நிறுத்தினா இதுல சிலவங்க இருக்கிறீங்க. சோதரம் அல்லேலூயா. புருஷனோட கோபம் காட்டிட்டு அல்லேலூயா இப்படி எல்லாம் வருகிறது சொல்லி நினைச்சிட்டு துக்கம் வந்ததினால சாப்பாடு மறந்து போன சிலர்கள் இதற்குள்ள இருக்கிறார்கள். சொல்லுங்க பார்ப்போம். சொல்ல முடியுமா? சாமி சொல்ல முடியுமா? திசை சொல்ல முடியுமா? தர்மரை சொல்ல முடியுமா? முடியுமா? சொல்ல முடியுமா? சரி, நான் இதுக்கு அப்புறமா போகல. சொல்லக்கூடிய அவளும் வேதனைகள், அவளும் கண்ணீர்கள், அவளது துக்கங்கள் அவருடைய வாழ்க்கைய அடிமையாக்கி வைத்திருக்கும் போது அல்லேலூயா அந்த துக்கத்தின் வேலைவாய் வாழ பிடிக்காம இந்த உலகத்தை விட்டு வாய்த்துக் கொண்ட அநேகர் உண்டு. அல்லேலூயா. சரி, நீதிமொழிகள் 1 வாசிங்க. 15-13. மனமகிழ்ச்சி முகமலர்ச்சி தரும், மனதுக்கத்தினாலே ஆவி புரிந்து போகும். கடைசி செல்வ மனோதுக்கத்தினாலே ஆவி புரிந்து போகும். மனவிசனத்தினாலே துக்கத்தினாலே ஆவி புரிந்து போகும். ஒருவருடைய துக்கம் அதிகரிக்கும் போது ஆவி பிரச்சனை விட்டு மாறி போகும். ஒருவருடைய அறியாத சில வேதனைகள் துக்கங்கள் ஒருவருடைய கடந்து வந்து ஆவியை விளக்கப்பட விடாம, ஆவியை கிளப்ப விடாம, ஆவியை ஆராதிக்க விடாம, ஆவியை துதிக்க விடாம தடப்படுகிற ஏதோ சாதானிய கருத்த கரங்கள் சிலரை அடிமையாக்கி கொண்டிருப்பதை ஆவியை பார்க்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த பகல் வேளையில் உன்னை பார்த்து திட்டமாய் அலே சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த காலங்களில் நம்முடைய உள்ளம், நம்முடைய இதயம் அல்லேலூயா ஆவே கர்த்தரோடு இசைந்திருக்கிறீர்களானால் ஆவி துக்கத்தினால் ஆவி முறிந்து போகும். ஆவி முறிந்து போகும். அருமையான தேவனுடைய பிள்ளைகள் அல்லேலூயா தெய்வீக பிரச்சனத்தை அனுபவிக்க விடாம, தேவனுடைய அன்பை கண்டுகொள்ள விடாம, தேவனோடு தொடர்பை துண்டிக்கிற சில துக்கங்கள், சில வேதனைகளை சாத்தான் நீ அறியாத வரக்கூட கத்தத்தை விட்டு உன்னை அழித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் இந்த மகன் திட்டமா உன்னை பார்த்து சொல்லுகிறார். அந்த ஆவிய, அந்த வல்லமைய துக்கத்தை கடத்தி விடுகிற, வேதனையை கடத்தி விடுகிற அந்த வல்லமை விடுவதற்காய் துக்க நாட்கள் முடிந்து போகிறது. இனி மகிழ்ச்சி, இனி ஆனந்தம், இனி சந்தோஷம் என்னுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய குடும்பத்திலே கர்த்தர் கடத்தி விடுகிறார். அல்லேலூயா அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 7:10 கூட வாசிச்சு ஜெபம் பண்ணுவோம். தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மன திருப்புதலை உண்டாக்குகிறது. லௌகிக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. லௌகிக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. சிலவர்கள் லௌகிக துக்கம், உலகத்தை குறித்த துக்கம். அல்லேலூயா அல்லேலூயா. மற்றவர்களை போல நான் இல்லையே, மற்றவர்களை போல நான் வளர முடியலையே, அவர்களை போல நான் இருக்கலையே என்ற லௌகிக கவலைகள் அல்லது மரணத்தை கொண்டு வருமா? அல்லேலூயா அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, அருமையான தேவனவே,
பண்ணினான். காரணம் தெரியுமா? ஒரு பெண்ணை நேசித்தான். ஆனா அவள் கிடைக்காம போன போது அந்த துக்கம் அவனால் தாங்க முடியல. அவனை தற்கொலைக்கு நேரே கடத்தி விட்டது. இதுதான் லௌகிக கவலை. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ சித்தமானது கிடைக்கணும், அதுக்காக நிற்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ சித்தமிடாது வந்து நமக்கு தேவைகளுக்கு ஜெபிக்கக்கூடிய ஒரு நல்ல இதயம் எனக்கு வேணும். அல்லேலூயா. அப்படியான இந்த